Hello children, welcome to Star Up Hope Academy. In this video, we are going to say 6th Standard English, Term 1, Unit 1, Sea Turtles. Book back exercises, page number 92. Read and understand. A. Choose the correct answers. First one parunga. The dash is a biological relative of tortoises. Options parunga. Sea turtle, fish, reptile. Which one is right one? Biological relative ஓட உள்ளது என்னது? Sea turtle இல்லையா? ஸோ நம்ம sea turtle எழுதிக்கலாம். The sea turtle is a biological relative of tortoise. Second one பாருங்க. In India's coastal waters, we can see a species of dash. ஆப்ஷன்ஸ் பாருங்க. tortoises, sea turtles, dolphin. இங்கே இந்திய கோஸ்டல் வாட்டரில் காணப்படுற ஸ்பீசிஸ் எது? sea turtles இல்லையா? ஸோ நம்ம sea turtles எழுதிக்கலாம். In India's coastal water, we can see a species of sea turtles. Third one பாருங்க. Sea turtles come to the shore to dash. Options பாருங்க. Visit their birthplace, lay eggs, go back to sea. Sea turtles வந்து கடற்கரைக்கு எதுக்காக வரும்? அது முட்டைகள் இடுறதுக்காக வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். Sea turtles come to the shore to lay eggs. Fourth one பாருங்க. It's a problem for sea turtles to come ashore because dash. Sea turtles கடற்கரைக்கு வர்றது ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். They find it difficult to walk on sand. They don't know their way to the shore. Animals and people hunt them. இப்போது கடற்கரைக்கு டர்ட்டில்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மற்ற அனிமல்ஸ் பீப்புளெலாம் அதை வேட்டையாடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம சி போட்டுக்கலாம். சி இஸ் த ரைட் ஒன். So it's a problem for sea turtles to come ashore because animals and people hunt them. Fifth one பாருங்க. Your turtle's flippers help it to dash. டர்ட்டிலோட ஃப்ளிப்பர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸ்விம், டிக் அ நெஸ்ட், கிளைம். ஸ்விம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். Your turtle's flippers help it to swim. Sixth one பாருங்க. Your sea turtle camouflages its nest by tossing sand on it to dash. கேமப்ளாகஸ்ங்கிறது ஹைட் பண்ணுறது, மறைக்கிறது. இப்போ டர்ட்டில் வந்து முட்டை இடுறதுக்கு குழி தோண்டும் இல்லையா? தோண்டி முட்டை இட்ட பிறகு என்ன செய்யும்? அதை மறைக்கும், மணல் போட்டு மூடும். எதுக்காக? அது வந்து அந்த முட்டைகள்லாம் உள்ளே இருந்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக. ஸோ அங்கே நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃப்ரம் predators, incubate eggs in the warmth of the sun, keep the catchling safe. Which one is right one? Incubate eggs in the warmth of the sun. அந்த முட்டைகளை அடக்காப்பதுக்காக அதை நல்லா மண்ணு போட்டு மூடி வைக்குது. ஸோ நம்ம எழுதிக்கலாம். A sea turtle camouflages its nest by tossing sand on it to incubate eggs in the warmth of the sun. நெக்ஸ்ட் நமக்கு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க பி செக்ஷனில். ஃபைண்ட் எனி வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சி ஃப்ரம் த டெக்ஸ்ட். செக்ஷன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ரைட் தம் பிலோ, தென் யூஸ் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன். அதாவது நம்ம லெசன் படித்தோம் இல்லையா? அதில் இருந்து ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி அந்த 5 வேர்ட்ஸுக்கு நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீச், we like to play in the sandy beach. நமக்கு கடற்கரை மணலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இது போல் நம்மளும் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கலாம். ஓஷியன். ஓஷியன்னா பெருங்கடல். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். டர்ட்டில்ஸ் லிவ் தியர் லைஃப் என்டையர்லி இன் த ஓஷியன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டர்ட்டில்ஸ் லிவ் தியர் லைஃப் என்டையர்லி இன் த ஓஷியன்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். கோஸ்டல் வாட்டர், அதாவது கடற்கரை தண்ணி. We find turtle in India's coastal water. நம்ம கடற்கரை தண்ணியில், அந்த இந்தியாவோட கடற்கரை பகுதியில் கடல் ஆமைகளை பார்க்கலாம். We find turtles in India's coastal water. தேர்ட் ஒன் பாருங்கள். மரைன். மரைன்னா சி ரிலேட்டட் இல்லையா? ஸோ மரைன் கடலில் காணப்படுற உயிரினங்கள் தான் மரைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். மரைனுக்கு. There are 7 species of marine or sea turtles in the world. There are 7 species of marine or sea turtles in the world. Next, ashore. Sea turtle must come ashore to lay eggs.
அஷோருங்கிறது கடற்கரையை குறிக்கும் இல்லையா, கடல் ஆமைகள் கண்டிப்பாக முட்டையிடுறதுக்கு கடற்கரைக்கு வரும். ஸோ sea turtle must come ashore to lay eggs. லாஸ்ட்டாக high tide. Turtle chooses a spot well away from the high tide line. எழுதிக்கலாமா? Turtles choose a spot well away from the high tide line. அதாவது இந்த ஆமைகள்லாம் முட்டையிடுறதுக்காக அது எப்படிப்பட்ட இடத்த தேர்ந்தெடுக்கும், உயரமான அலைகள்லேருந்து விலகி அந்த அலைகள்லாம் வராத மாதிரியான ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி அங்கே தான் முட்டைகளை இடும். ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ நம்ம புக்கிலேருந்து 5 வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி 5 சென்டென்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சி செக்ஷன் பாருங்கள். fill in the blanks with words that convey the correct meaning of the sentences. First one பாருங்கள். tiny catchlings fall dash to many predators. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். PRAY prey, PREY prey. இங்கே நமக்கு மீனிங் என்னென்னா, சின்ன சின்ன அந்த கேட்ச்லிங்ஸ் வந்து எதுக்கு இரையாகுது, ப்ரெடிட்டாஸ்க்கு இரையாகுது இல்லையா. ஸோ இங்கே இறை அப்படிங்கிறத குறிக்கிறது PREY. PRAYங்கிறது ப்ரேயர் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரேயர் வேறு, இந்த ப்ரேங்கிறது இறை, உணவு. ஸோ நம்ம PREY எடுத்துக்கலாம். டைனி கேட்ச்லிங்ஸ் ஃபால் prey to many predators. PREY is the right one. Second one, sea turtles live their dash life in the sea. sea turtles எல்லாமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடலில் தான் கழிக்கும். இங்கே நமக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. HOLE இது வந்து துவாரம், அந்த அதை குறிக்கும். அடுத்தது WHOLE இந்த ஹோல் வந்து முழுதும் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட் ஒன். sea turtles live their whole life in the sea. WHOLE is the right one. Third one பாருங்கள். the turtles come ashore only during the dash. டர்ட்டில்ஸ் வந்து இரவு நேரங்களில் தான் வரும். நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள். NIGHT அண்ட் KNIGHT. NIGHT இஸ் த ரைட் ஒன். அதுதான் இரவு நேரத்தை குறிக்கும். KNIGHTங்கிறது வீரரை குறிக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். The predators follow the dash of the turtles to eat their eggs. டர்ட்டிலோட எக்ஸை எடுக்கிறதுக்கு predators வந்து எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து எடுத்து சாப்பிடும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். SENT scent அண்ட் SCENT scent கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு SCENT scent இஸ் த ரைட் ஒன். SENT வந்து அனுப்புறது வரும். ஸோ நம்ம எழுதிக்கலாம். the predators follow the scent of the turtles to eat their eggs. Fifth one பாருங்க. the female turtles lay eggs and go back to the dash. ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து முட்டைகள் இட்டக்கப்புறம் எங்கே போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். SEE அண்ட் SEA. SEE மீன்ஸ் பார்க்குறது, SEA மீன்ஸ் கடல். ஸோ நமக்கு SEA இஸ் த ரைட் ஒன். the female turtles lay eggs and go back to the sea. நெக்ஸ்ட்டு பாருங்கள். செக்ஷன் டி. செக்ஷன் டியில் யூஸ் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த கிராஸ்வேர்ட் பசில். க்ளூஸை பயன்படுத்தி இந்த கிராஸ்வேர்டு பசிலுக்கு நம்ம எழுதணும். கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது நமக்கு பிக்சர்ஸ் கீழே ஒரு 3 பிக்சர், மேலே ஒரு 3 பிக்சர், 6 பிக்சர் இருக்குது. இந்த க்ளூக்களை பயன்படுத்தி அதே மாதிரி 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தி இந்த கிராஸ்வேர்டு பசிலை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் ரீட் பண்ணுற லெசன் பண்ணுங்கள். திஸ் வேர்ட் ரைம்ஸ் வித் சீன். SEEN சீன் கொடுத்துருக்காங்களா, அதோட ரைமிங் வேர்டு தான் நமக்கு ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். இங்கே பிக்சரில் நமக்கு அதுக்கான என்ன க்ளூ இருக்குது பாருங்கள். திஸ் ஒன் சீன், ஒரு காட்சி இல்லையா. ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட் ஒன்னுக்கு SCENE சீன். செகண்ட் ஒன் பாருங்கள். திஸ் அனிமல் ஹேஸ் 2 ஹார்ன்ஸ் அண்ட் அ ஸ்பாட்டட் கோட். இந்த அனிமலுக்கு 2 கொம்பும் ஸ்பாட்டட் கோட்டும் காணப்படும். எதுக்கு, நமக்கு பிக்சரில் என்ன ஆப்ஷன் இருக்குது, டியர் இருக்குது இல்லையா. ஸோ செகண்ட் ஒனுக்கு நம்ம டியர் எழுதிக்கலாம். DEER. தேர்ட் ஒன் பாருங்கள். திஸ் இஸ் அ ஹியூஜ் சி அனிமல். இது வந்து கடலில் ரொம்ப மிகப்பெரிய கடலில் உள்ள ஒரு விலங்கு. இங்கே என்ன இருக்குது ஆப்ஷன், நமக்கு வேல் இருக்குது இல்லையா. ஸோ தேர்டுக்கு நம்ம வேல் எழுதிக்கலாம். WHALE வேல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்த்து பாருங்கள். சவுண்ட்ஸ் லைக் ஹேர்
அதோட சத்தம் வந்து ஹேர் அப்படிங்கிற மாதிரி சத்தம் வரும். அதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். நமக்கு இங்கே ரேபிட்டோட பிக்சர் இருக்குது. ரேபிட்டுக்கு இன்னொரு பேர் ஹேர் அண்ட் த டோட்டாய்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். 4th ஒன் HARE. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th ஒன் ஷைன்ஸ் பிரைட்லி. இங்கே என்னது பிரகாசமாக இருக்குது? ஷைன் பிரைட்லி சன் இல்லையா? ஸோ SUN சன் எழுதிக்கலாம். 6th ஒன் பாருங்கள் ரைம்ஸ் வித் லோடு. லோடோட ரைமிங் வேர்டு. கீழே நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது? ரோடு இருக்குது. ROAD ரோடு அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இது வந்துட்டு மிஸ் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோன்ட் சே அதுக்கான குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஐ cannot see much stars in the sky. நம்ம ஐ cannot see much ஸ்டார்னு சொல்லக்கூடாது. மச் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மச்சுங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபுள் நவுன். அன்கவுண்டபுள் நவுன் அப்படின்னா என்ன? அந்த பொருளை வந்து எண்ண முடியாது. ஒரு வேளை அது வந்து மாவு பொருளாக இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம், அல்லது ஆயிலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பொருளை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்டார் வந்து கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதனால் நம்ம ஸ்டாருக்கு பயன்படுத்தும் போது மச்சு பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? ஐ cannot see much stars in the sky அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐ cannot see many stars in the sky அப்படின்னு சொல்லலாம். மெனி வந்து நம்ம கவுண்டபிள் நவுனுக்கு பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ அதை நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். யூஸ் மச் வித் அன்கவுண்டபிள் நவுன். மச் வந்து அன்கவுண்டபிளுக்கு பயன்படுத்தணும். மெனி வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். லிட்டில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது. ஏன்னா லிட்டில்ங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன். அதாவது இப்போ கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லிட்டில் சிறிதளவு மாவு இருக்குது, சிறிதளவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு எண்ண முடியாத பொருளுக்கு தான் நம்ம லிட்டில் சொல்லுவோம். ஸோ அதனால் ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூனா ஒரு சில அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அது ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இங்கே நோட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் ஃபியூ வித் கவுண்டபிள் நவுன்ஸ். யூஸ் லிட்டில் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள் எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் அபவுட் 20 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்ரிங்கிறது அது ஒரு குரூப்பை குறிக்கும். குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை குறிக்கும் அல்லது குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து எவ்ரி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஈச் டெஸ்ட் கண்டைன்ஸ் அபவுட் 20 கொஷின். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 20 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு இப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஈச் வந்து எதற்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஈச் ரெஃபர்ஸ் டு அன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன். ஒவ்வொரு அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுத்துறதுக்கு தான் ஈச் பயன்படுத்தணும். இப்போ எவ்ரி அப்படிங்கிறது வந்துட்டு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டையும் பீப்புளையும் குறிக்கும். ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாருங்கள். இஸ் தேர் எனி லெமனாட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ் தேர் எனிங்கிறது எதை குறிக்கும்? எனி இஸ் யூஸ்ட் ஃபார் கொஷின் அண்ட் நெகட்டிவ்ஸ். கொஷின் பண்ணும்போதும் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லும்போது தான் எனி பயன்படுத்தணும். ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? இஸ் தேர் சம் லெமனாட் லெஃப்ட். இஸ் தேர் சம் லெமனாட் லெஃப்ட். ஏதாவது கொஞ்சம் லெமன் ஜூஸ் மீதி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அப்படிங்கிறது சம்முங்கிற வார்த்தை கொஞ்சங்கிறத குறிக்கும். ஓகேவா? ஸோ சம் இஸ் யூஸ்ட் ஃபார் பாசிட்டிவ். நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக தெரியும். இப்போ இஸ் தேர் எனி லெமனாட் லெஃப்ட் அப்படின்னா அது நெகட்டிவாக நமக்கு தெரியும். என்ன இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இஸ் தேர் சம் லெமனாட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மீதி இருக்கா, அப்போ அது ஒரு பாசிட்டிவான ஒரு துணி இல்லையா? ஸோ நம்ம எனி இஸ் யூஸ்ட் ஃபார் கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ்ஸ். எனி வந்து கொஸ்டினுக்கும் நெகட்டிவ்ஸ்க்கும் பயன்படுத்தணும். சம் இஸ் யூஸ்ட் ஃபார் பாசிட்டிவ். பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணும்போது சம் பயன்படுத்தணும். ஓகேவா? இதுதான் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதை நல்லா திரும்ப படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிசனிங் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 155 இதுக்கான இது இருக்கும். அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ மிஸ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. லிசன் டு த ஃப்ளாஷ் நியூஸ். ரீட் த கொஷின் given below. Then listen to the flash news again and complete the responses.
அதாவது நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ்ன்னுட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை லிசன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ் நியூஸில் என்ன வருங்கிறது பேஜ் நம்பர் 155 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஷின் பாருங்கள். வாட் எஸ்கேப் ஃப்ரம் த ஜூ? ஜூலேருந்து எது எஸ்கேப் ஆச்சுது? நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டைகர் கொடுத்துருக்காங்க, மங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எது ஜூலேருந்து தப்பிச்சு போச்சு அப்படின்னா மங்கி. ஸோ மங்கிக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வென் டிட் இட் எஸ்கேப்? எப்பொழுது இது தப்பித்தது? at 10 PM at 10 AM கொடுத்துருக்காங்க. நமக்கு at 10 AM இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹவு டிட் இட் எஸ்கேப்? இது எப்படி எஸ்கேப் ஆச்சுது அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு ஆப்ஷன் 2 இருக்குது. புஷ்ட் அவுட் ஆஃப் த ஃபென்ஸ், வென்ட் ஓவர் த ஃபென்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பென்ஸ் அங்கே போடப்பட்ட வேலியை புஷ் பண்ணி தள்ளிட்டு போயிருக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அதை தாண்டி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு சரியான ஆன்சர் வந்து புஷ்ட் அவுட் ஆஃப் த ஃபென்ஸ். அதுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இட் த ஜூ கீப்பர் டூ? அந்த ஜூக்கு பாதுகாவலனாக இருக்கிறவர் என்ன செய்தார்? ரேங்க் அப் டு த போலீஸ், ரேங்க் அப் த வார்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது தப்பிச்சு போனோன்னே என்ன செஞ்சுருப்பார்? போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கிறாரு இல்லையா, ரேங்க் அப் த போலீஸ். அதுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் ஷுட் யூ கால் ஆர் டயல் 1803457778? எப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம்? வென் யூ see the monkey அல்லது டு ரிப்போர்ட் த எஸ்கேப் ஆஃப் த monkey. இந்த 2 ஆப்ஷனில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன். எப்போ நம்ம அந்த குரங்கு தப்பிச்சு போன குரங்கு பார்க்குறோமோ அப்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வென் யூ see the monkey. அதுக்கு டிக் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். ஸ்பீக்கிங். லுக் அட் த பிக்சர், ஒர்க் இன் குரூப்ஸ் அண்ட் கிவ் அ ஷார்ட் டாக் அபவுட் இஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சின்ன ஷார்ட் டாக் மாதிரி உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த பிக்சரில்? அவங்க வாலண்டியர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க் ரிலீஸ் ஆலிவ் ரிட்லி கேட்ச்லிங் இன் டு த சீ. அதாவது இந்த கடல் ஆமைகள் வந்து முட்டையிட்டு சொல்லும் இல்லையா, இந்த வந்துட்டு சில வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க அதுகளை பாதுகாக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையில் அது குஞ்சு பொறிச்சு வெளியில் வரும்போது அதோட குஞ்சுகளெல்லாம் எடுத்து கூடையில் போட்டு கொண்டு போய் கடலுக்குள்ளே விடுறாங்க. இதுதான் உங்களுக்கு பிக்சராக காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து மேலே கொஞ்சம் வார்த்தைகள் தந்திருக்காங்க. சாண்ட், வேவ்ஸ், வென், ஆசுனஸ், கலெக்ட், என்ஜாய், கேட்ச்லிங்ஸ், பேஸ்கெட், பாய்ஸ், நைட், ரப்ஸ், சி, மெனி, எக்ஸ், இன்குபேட், கேச்சரி, ஆஃப்டர். இது போல் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வச்சு நீங்கள் ஸ்மால் சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் பேசி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிக்டோகிராமர் அப்படிங்கிற இந்த பகுதியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். மிஸ்ஸோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.